Hi, hello everyone. Welcome back to our channel. Today recipe Rasgulla. இதை எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு கடாயில் விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வினிகர் தண்ணி மிக்ஸ் பண்ண கலவையை இதில் விட்டுக்கலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் திரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ 2 நிமிஷம் இப்படி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சல்லடை எடுத்து வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் வடிகட்டிக்கோங்க. இதை ஒரு துணியில் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் ஒரு 1 hour இதே மாதிரி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி இங்கே தொங்க விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கு. இது நல்லா உதுத்துக்கோங்க. இப்போ இதை கை வச்சு நல்லா இதே மாதிரி அழுத்தி பிசைங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. 5 minutes நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டான பாலாக இருக்குது. இதை குட்டி குட்டி பீஸாக இதேமாரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இப்போ பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் செய்யலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 to 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் சுகர் சிரப்புக்கு. நீங்கள் சாதா ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகரே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்த பிறகு இந்த பால்ஸ் உருட்டி வச்சுருக்க பால்ஸை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஹை ஹீட்டில் ஒரு 10 minutes வேக விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 to 10 minutes மூடி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ 10 minutes கழித்து ரெடி ஆகிடுச்சு ரசகுல்லா. ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.